ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனி பற்றினா சூப்பரான 12th வீக் டே 3 நைட்டு ஓட்டு ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பட்டன் தட்டி விடுங்க. நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போ வரைக்கும் பவித்ரா ஃபேமிலி வரைக்கும் இப்போ கரண்ட்டாக வந்துட்டு இப்போ தான் வந்து போனாங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு ஃபேமிலி, அன்ஷிதாவோட ஃபேமிலி மட்டும் தான் வெயிட்டிங். ஸோ எல்லாருமே வந்துட்டு சூப்பராக இது வரைக்கும் பண்ணாங்க. இதுலையே வந்து பிடிக்காத ஒரு ஃபேமிலினா கண்டிப்பாக வந்துட்டு அது ரயானே சொல்லியிருந்தார். ரயானோட ஃபேமிலி மட்டும் தான் வந்தவங்க கலகலம் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி வன்மத்தை கக்கிட்டு போய் அவரையும் அவரோட கேமையும் கேள்விக்குறியாக்கிட்டு இப்போ அடுத்த வாரம் ரயான் வந்துட்டு நாமினேஷன்ஸ்குள்ளே வந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்துட்டு இந்த ஓட்ஸில் வரும்ன்றதுல அவருக்கும் தெரியும், மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால தான் அவங்க போனவுடனே அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி கத்துனார். ஒரு பொது இடத்துல எப்படி அவங்க பேசினா தானே சொன்னாங்க, பேசினா அவங்க பேசுவாங்கம்மா, இது கேம்மா, அந்த ஒரு மெச்சூரிட்டி கூட கிடையாதான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திருந்தார். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஜாலியான விஷயமே நடக்கலையே. நேற்று கூட சாரியும் கேட்டிருப்பாரு. ஸோ அதை பற்றி என்ன திங்க் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இப்படி திங்க் பண்ணுற ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஓட்டு கம்மியாகக்கூடாதுன்ற இது என்னோட கருத்து, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட ஃபேமிலி என்ன மனுஷையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் ஏங்க அவங்க பேக்கரி இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல, பேக்கரிக்கே போய் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க, அதனால தான் அப்படி பேசுகிறாங்கன்னு காமெடி தான் சொல்கிறாங்க. பட் காமெடியை எடுத்து பார்க்கும்போது காக்கைக்கு எப்போயுமே தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அதை பார்க்காம உண்மையிலே என் பொண்ணு மேலே தப்பு இருக்குது, வந்ததுலேருந்து அதை தான் சொன்னாங்க. வேற மாதிரி இருந்துச்சு, வெறித்தனமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதாவது இப்படி பண்ணால் கண்டிப்பாக சௌந்தர்யோட கேம் இம்ப்ரூவ் ஆகும். அதை விட்டுட்டு நேற்று ரயானாக்கா பண்ண மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் மோசமாக தான் போயிருக்கும். ஏன்னா சௌந்தர்யா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதை வந்து சௌந்தர்யாவே அங்கே வந்துட்டு எங்கள் அப்பாவே சொல்லிட்டார், இதுக்கு மேலே நான் பண்ணலன்னா அப்புறம் கடவுள் தான் வந்து சொல்லணும், இதுக்கு மேலே நான் மாற்றிப்பேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அது சூப்பராக இருந்துச்சு. வந்தவங்க 4 பேரை வந்து மெயினாக சொன்னாங்க. மெயினாக வந்து தீபக்கு, அதுக்கப்புறம் மெயினாக மஞ்சரி, அதுக்கப்புறம் மெயினாக வந்து முத்துக்குமரன், அப்புறம் ஜாக்வி, இவங்க 4 பேர் ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுதான் அவங்களுடைய கேமுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய டவுட்டு, சின்ன டவுட்டோ பெரிய டவுட், ஜெஃப்ரி. இப்போது வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு சில பேர் வந்து தாக்குன விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அன்ஷிதா வந்தாலும் சரி, அருணா இருந்தாலும் சரி, இன்றைக்கி சௌந்தர்யா வந்தாலும் சரி, எல்லாரோடைய மூளை இது பார்த்திங்கன்னா மையப்புள்ளி பார்த்திங்கன்னா அவருக்கு கை ப்ராப்ளம் ஆனது. உண்மையா? சரி, கை ப்ராப்ளம் ஆனதை பற்றி இது சம்மந்தப்பட்ட நபர்களை வந்துட்டு கலாய்க்கிறாங்க. சரி, ஓகே, தப்பு இல்லை, வன்மத்தில் திட்டுறாங்க, தப்பு இல்லை. ஆனால் இதுக்கு மெயினான ஒரு ரீசன் யார் இருக்காருன்னா ஜெஃப்ரி. ஆனால் ஜெஃப்ரியை இது வரைக்கும் யாருமே வந்து ஒரு சின்ன வார்த்தை கூட கேட்கல, ப்ரைஸ் பண்ணுறாங்க. சூப்பராக பண்ணுற தம்பி, நல்லா பண்ணுறடா அப்படின்றாங்களே. இதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த பையன் ஆல்ரெடி வெளியே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு உள்ளே வந்ததுனால அவனுக்கு வெளியே போகும்போது எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பொத்தி வெளியே அனுப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்க பண்ணுறாங்களோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இன்றைக்கி ராணவோட அம்மா அவ்வளோ சப்போர்ட்டு, அநியாயத்துக்கு சம்பு தூக்குறாங்க, அதான் உண்மை. அப்படி தூக்குறவங்க அவங்க தங்கச்சி வந்து சௌந்தர்யா கலாய்க்கிறாங்க, நீங்கள் எப்படி நடிக்கலான்னு சொல்லலான்னு. ஆனால் அதை விட கேவலமாக இந்த ஜெஃப்ரி பண்ணியிருந்தார். வார்டனு போய் எல்லோரும் போய் பாருங்கள், போங்க, அந்த இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி போய் பாருங்கள். இப்போ தானே வந்திருக்காரு கட்டு போட்டு, அவரை போய் பாருங்கள், அவன் ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு கலாச்சாரு. அவரை ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. நான் இதெல்லாம் கேம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒன்று நோட் பண்ணிக்கலான்னு சொல்லுங்கள். அவர் ஏதோ ஒன்று பேச வந்தார், ஜெஃப்ரியே டக்குன்னு தொடையை பிடிச்சி அமுக்கிடாரு நம்ம ராடோ. ஸோ நிறைய விஷயங்கள் ஏதோ மர்மமாகவே போயிட்டுருக்கு. ஆனால் கிளியர் கட்டாக தெரியுது. நான் அதனால தான் ஸ்டார்டிங்கே வந்து லாஸ்ட்டில் ஜெஃப்ரி இருக்கும்போதும் சொன்னேன், ஜெஃப்ரி போக வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக அவரை சேவ் பண்ணுவாங்கன்னு. இப்போது நல்லா ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, மிட் வீக் எவிக்ஷன் அது இன்னும் வரல, வந்துச்சுன்னு அப்டேட் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் யாருக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. சரி, இப்போ வாங்க நம்ம அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 69,556 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 19.55. ஸோ ஜாக்லினுக்கு இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு டேன்னு சொல்லி அவனுக்கு கண்டிப்பாக. ஏன்னா வந்தவங்களை நிறைய பேர் வந்து ஜாக்லினை புகழ்ந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவோட அம்மா வந்து தனியாக ஜாக்லினை கூப்பிட்டு ஒழுங்காக இந்த பொண்ணு சொல்கிறது கேளு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எதுக்கு இந்த பொண்ணு பின்னாடி பேசிகிட்டு இருக்கேன்னு, இந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணுது நான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லி சூப்பராக இது பண்ணி. ஆனால் அது ஜாக்லின் மண்டைக்கு ஏறிடக்கூடாதுன்றதை நம்மளோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் எல்லாம் சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம ஜாக்லின். நாளைக்கு தான் ஜாக்லினோட ஃபேமிலியும் வரப்போகிறாங்க. அதே மாதிரி என்னுடைய கருத்து, ஜாக்லினோட கேம் அப்படி இப்படி இருந்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நேர்மையாக தான் இருந்திருக்காங்க. அடுத்தவங்களை யூஸ் பண்ண மாதிரி எனக்கு பெருசாக தெரியல இப்போ சமீப காலமாக. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரி ஃபஸ்ட்டில் தான் இருக்காங்க. பட் இதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவதுல யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 64,232 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 18.05.
இன்றைக்கி மஞ்சரிக்கும் ஒரு சூப்பரான ஒரு சம்மர் டே அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மஞ்சரி மேம் தான் எல்லாருமே பேசுகிறாங்களா. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே வரும்போது அவங்கள கூப்பிட்றதே மஞ்சரி மேம் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லி நிறைய இடங்களில் அவங்க பேசுகிறத கேள்விப்பட்டேன். ஆனால் ஒரு இடத்துல வந்து இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து பேசும்போது நான் அதிகப்படியாக ஐ லவ் யூ சொல்கிறது என்னுடைய குழந்தைக்கும் என்னுடைய பார்ட்னருக்கும் சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றது தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, ஒன்றுமே புரியல. ஏன்னா வந்தவங்களாம் வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் பேரண்ட் அதான் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ன்றாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு ஐ லவ் யூ சொல்கிறது அதிகப்படியாக பார்ட்னருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் குட்டி பையன் என்ன சொன்னால் நான் அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மஞ்சரோட கேம் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சாங்கிட்ட இன்றைக்கி என்ன கேம் வந்துச்சு சூப்பராக இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா சௌந்தர்யாவோட அப்பாவும் அம்மாவும் தம்பியும் போட்டு பொழந்தவொடனே அவங்க போனவுடனே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அழுகுறாங்க. அப்போ ஜெஃப்ரி மேலே சாயிறாங்க. இப்போ இவங்க வராங்க, வந்துட்டு இவங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது, என்னை வந்து வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நாங்கள் ஜாலியாக தான் இருந்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களை கொஞ்சம் எல்லை மீறிட்டாங்களோ. ஏன்னா ஒருத்தவங்க வந்து போட்டு பொழக்கிறாங்க. இப்போ முத்துக்குமரன் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ சௌந்தர்யாவை போட்டு பொழக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டை போடுன்னு சொல்லிட்டு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சின்ன பொண்ணுங்க, அது குழந்த மாதிரிங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி சேவ் பண்ணுறாரு. ஆனால் இவங்க இந்த பக்கம் வந்துட்டு அதை ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூட் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் குறைச்சா இன்னும் மஞ்சளோட கேம் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. ஏன்னா அது வந்து தனியாக வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதை தவிர்த்துருக்கலாமோ அப்படின்னு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள். மற்றபடி சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்னால் கண்டிப்பாக நம்ம மஞ்சரியை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் ஜாக்லினுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்போ அதை வந்து தாண்ட போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம் தாண்டாங்களா இல்லையான்ட்டு. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 54,768 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.39. ஸோ ராணவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும், திருந்தவே மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நேற்று அவ்வளோ தூரம் அந்த பொண்ணு சொல்லிச்சு. அதாவது இவர் மேலே தப்பே இல்லை, அந்த பொண்ணு வந்துட்டு கண்டென்ட்டுக்காக சண்டை போட்டுச்சு, ஏதோ ஒன்று சண்டை போட்டுச்சு. ஆனால் நேற்றே சொல்லிடுச்சு எனக்கு பிடிக்கல, வேண்டாம், சரி ஓகே, அதோட வந்துட்டு டீசெண்டாக போயிடணும். அதை தான் முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஏன் ஆணும் சண்டை போட்டாவே வந்து எனக்கு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா பேசக்கூடாதுரா, ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் மண்டே ஆடிட்டு போனார். பட் இன்றைக்கி அவங்க அம்மாவும் அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டார். எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை அது வந்துட்டு ஒரு விளையாட்டாக பண்ணாருங்க அப்படின்னாலும் அது அவங்களுக்கு இரிட்டேட்டை கொடுக்குதுன்னு சொன்னதுக்கப்புறமும் அவங்க அம்மா கிட்டே அவங்க அப்பா கிட்டே என்கிட்ட காலையிலேருந்து பவித்ரா பேசலை சொல்லிவிட்டு வம்படியாக அங்கே ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கும் போது அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் மனநிலைமை? நம்ம சொல்லி திரும்ப திரும்ப நம்மளை அந்த இதுக்குள்ளே வட்டத்துக்குள்ளே நுழைக்கிறாங்களே, நம்மளை யூஸ் பண்ணுறாங்களோ திரும்பவும் அப்படின்னு. அவங்க அம்மா வந்து ஆனால் சூப்பராக ஒரு விஷயம் பண்ணாங்கம்மா, என் பையன் கூட பேசுமா, அவன் நல்லவன் சொல்லிவிட்டு அவனை அண்ணனை நினச்சிக்குமா அப்படின்னாங்க. அது ஒரு வரைக்கும். ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. அவர் ஏதோ ஒரு விஷயங்கள் நல்ல எண்ணத்தோடு தான் பண்ணுறாரோ இல்லை ஏதோ ஒன்று லவ் பண்ணுறாரா ஒரு நல்லவர், அதெல்லாம் நான் சொல்ல வரல. பட் அது நல்லா இருந்தாலும் இங்கே அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நோன்னா நோ தான், அதை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ராணுவுக்கு தான் கப்பை கொடுத்துருவாங்களோட ஒரு டவுட்டும் எல்லாருக்குமே இருக்குது. ஏன் அப்படின்னா ராணுவோட ஃபேமிலியை வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு என்ன அன்றைக்கி நீங்கள் கை உடஞ்சதுக்காக பர்த்டே கொண்டாட முடியாமல் போயிடுச்சா பிக் பாஸ் கேட்குறாரு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கேக் அனுப்புகிறேன் கொண்டாடுங்கன்ட்டார். ஏன் இது மாதிரி நடந்ததே கிடையாது, என்ன புதுசாக இருக்குன்னு. அப்பப்போ வேறு இவர் வேறு இங்கேருந்து ஹிண்ட் வேறு கொடுத்துட்ருக்காரு ராணுவ கேமராவில் ஏஆர்எம்னு. ஃபஸ்ட்டு வந்து அர்ச்சனை வாங்கிட்டாங்க, இப்போ 6 தான் வரணும். 6 வேறு யாரும் இல்லை, நான் தான் இருக்கேன், என்னை வந்து ஜெயிக்க வைக்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாருன்னு தெரியல. நிறைய பேர் செம்ம கானில் கொதிச்சு போய் உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 47,450 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.34. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து விஜய் விஷாலை வந்துட்டு அனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக இந்த வாரத்தை சூப்பராக கடந்து செம்மையாக வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக டாப் 5 வந்துடுவார். அதில் வந்துட்டு மாற்றுக்கட்டே கிடையாது. 99.99%. ஏன்னா அவருக்கு நடக்கிற விஷயங்களும் அந்த எல்லா இதையும் பார்க்கும்போது கிளியர் கட்டாக தெரியுது இவரை வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா கேப்டன்ஷிப்லாம் அனுப்பலை. ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அதாவது அதிகப்படியாக நிறைய கேஸ் வாங்குறது நம்பால் தான். அதை பற்றி வெளியே சொல்ல எப்படி ஜெஃப்ரி வந்து பொத்தி பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி தான் விஷாலும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு விஷால் வந்துட்டு டாப் 5 கன்ஃபார்ம். முத்துக்குமரன் கன்ஃபார்மு, விஷால் கன்ஃபார்மு, தீபக் கன்ஃபார்மு. 3 பேரை வச்சா மீதி தான் பிரச்சனையாக இருக்குது. ஜாக்லின் கூட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 46,333 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.02. ஸோ பவித்ராவோட ஃபேமிலி எனக்கு வந்தாங்க. அவங்களோட சித்தி, அவங்களுடைய பையன், தம்பி எல்லாம் பயங்கர மாதம் வந்து பேசியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதேமாதிரி பவித்ரா அழுதாங்கன்னா நிறைய பேருக்கு அழுக ஆட்டோமேட்டிக்காக வருது. இப்போ ஒரு சில பேரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க அழுதாங்கன்னா அழுகிய வராது, இவங்க தெரியும்ப்பா அப்படின்னு. ஆனால் ஒரு சில பேர் அழ ஆரம்பித்தாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுக வந்துடும். அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி குரூப்பில் இருக்கிற ஒரு ஆள் தான் நம்ம பவித்ரா.
இன்றைக்கி அழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதேமாதிரி அவங்களோட பாட்டி சூப்பராக ஒன்று சொன்னாங்க, எங்கள் மேலே தான் தப்பு, நாங்கள் தான் உன்னை புத்தி வளர்த்துட்டோம், வெளியவே அனுப்பவே இல்லை, நீ ஒன்றும் வருத்தப்படாத, யார் பேச்சும் இங்கே கதை, நீ தனியாக தான் இருக்க, எங்களுக்கு தெரியும், நீ தனியாகவே விளையாடு, உனக்கு யாரும் தேவை கிடையாது, உன்னோட கேம் என்னமோ அதை விளையாடுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதேமாதிரி லாஸ்ட்டாக போகும்போது காய்ஸ் என் தம்பி ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிக்கங்கன்னு சொல்லி சூப்பராக சொல்லியிருந்து அதுக்கப்புறமா தான் அவங்களாம் போனாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கலாம். ஆனால் ராணுவ இதுக்கப்புறம் பவித்ராவை அண்டாமல் இருந்தால் பவித்ராவுக்கும் அது நல்லது, ராணுவுக்கும் நல்லது. இதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஒரு ஃபயரான பவித்ரா கண்டிப்பாக ராணுவ வந்துட்டு ஃபுல் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 38,054 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.7. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஓட்டு கம்மியாக இருந்தாலும் சரி, ஓட்டே வரலனாலும் பணப்பெட்டி எடுத்துகிட்டு தான் போக போகிறாரு. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லா சாத்தியக்கூறுகளும் அப்படி தான் செய்யுது. அதே மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்களேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று 4 ஃபேமிலி, இன்றைக்கி வந்து 7 ஃபேமிலி, இன்றைக்கி ஒரு 4 3 7 இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்களும் வந்து கண்டிப்பாக ஜெஃப்ரி எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னை கேட்டிங்கன்னா, ஏன் அருண் மட்டும் தான் தப்பு பண்ணாரா, முத்துக்குமரன் மட்டும் தான் தப்பு பண்ணாரா, மஞ்சரி மட்டும் தானே, அனுஷிதா மட்டும் தானே, சௌந்தர்யா மட்டும் தானே, ஏன் மற்றவங்க யாருமே தப்பு பண்ணலையா? ஏங்க அதிகப்படியே ஜெஃப்ரி எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காருங்க. இன்ஃபேக்ட் இப்படி ஒரு 2 கிக்கு விட்ட ராணுவ மேலே உயிராக இருக்காங்க. அந்த ஃபேமிலி தம்பி முதற்கொண்டு அப்படி பொத்தி பதவிக்கிறாங்க. ஆனால் உள்ளே வந்து ஜெஃப்ரியை வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். சம்திங் இஸ் தேர். சரியா? அது நல்லாவே தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 35,367 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.94. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அன்ஷிதாவை வந்துட்டு ராணுவோட ஃபேமிலி இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, சௌந்தர்யாவோட ஃபேமிலி இருக்கவங்களுக்கும் நிறையா பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு அன்ஷிதா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ சௌந்தர்யாவை சொல்கிறாங்களா, அவங்களுடைய அழகு, அந்த க்யூட்னஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளேயெல்லாம் யாரும் சொல்லலை. அதே மாதிரி அன்ஷிதா வந்துட்டு நீங்கள் அந்த இரிட்டேட்டிங்காக இருக்குது, ஜுஜு இப்படி சொல்கிறதுல ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு இப்போ இஷ்டம் இல்லை அப்படி சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்குன்றாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க கேம் எதுவுமே கொடுக்கல. இந்த மாதிரி வேலைகள், அதுக்கப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் அன்பாக வந்துட்டு நடிச்சிட்டு இருந்தாங்களே ஒரு 3 வாரங்கள், அதை மட்டும் தான் பேசுகிறாங்களே தவிர, நீங்கள் ஒரு சூப்பரான கேம் பிளேயர்னு இப்போ எப்படி மஞ்சரியை சொல்கிறாங்க, முத்துவை சொல்கிறாங்க, தீபக்கை சொல்கிறாங்க, அந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே சொல்லலை. சௌந்தர்யாவும் சரி, அன்ஷிதாவும் சரி. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக வந்து இதுக்கப்புறம் அன்ஷிதா வச்சுட்டுலாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இன்னும் ஒரு 3 வாரமோ 4 வாரம் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாரம் சச்சா பாய் சொல்லிட்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட அன்ஷிதா. ஸோ இந்த வாரம் மேக்ஸிமம் 2 எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். பட் இருந்தாலும் மிட் வீக் எவிக்ஷனும் இருக்குது, இந்த எவிக்ஷனும் இருக்குன்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக அன்ஷிதா வெளியே போயிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அன்ஷிதா தான் வெளியே போகிறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து எவிக்ஷனில் யார் போக போகிறாங்கன்றத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இதில் வந்து பலியாட பவித்ரா ஆக போகிறாங்கன்றத ஒரு பெரிய டவுட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பவித்ரா அனுப்ப மாட்டாங்க, அவங்க டாப் 5 தான் இருப்பாங்க நிறைய பேர் சொல்கிறீங்க. எனக்காக தான் ஆசை. பட் ஜெஃப்ரின்ற ஒரு டிக்கெட்டால் வந்துட்டு இந்த விக்கெட் போயிடுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் இந்த எவிக்ஷனில் யார் வெளியே போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதேமாதிரி ஜெஃப்ரி வந்துட்டு இந்த வாரம் போவார்னு நினைக்கிறீங்களா, இல்லை பணப்பெட்டியோட தான் போவார் அப்படின்னு உங்களுக்கும் தோணுதா? அதேமாதிரி ஜெஃப்ரி வந்தவங்கலாம் ஏன் வந்து திட்டவே இல்லை? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.